ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்க. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த காளி தேவி என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்கமே. இதை முழுமையாக என்னவென்று உன் செவி கொடுத்து கேட்பாயா என் குழந்தையே. உனக்காகவே வந்த வார்த்தைகளை கேட்டுவிடு. இந்த காளி தேவி உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்களை எப்போதுமே நீ இல்லை என்று மறுத்து விடாதே என் தங்கமே. உனக்காக மட்டும்தான் இதை உன் கண்ணில் பட செய்து கொண்டிருக்கின்றேன், தவிர்த்து விடாதே என் குழந்தையே. இந்த நேரம் முழுவதும் இனி உன்னிடத்தில் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வந்து வாழ சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இத்தனை நாளும் அம்மா உனக்காகவே உன் முன்னால் வந்து கொண்டிருந்தேன். முதலில் உனக்குள் வேண்டும் என்ற இந்த காளி தேவியினுடைய அன்பு அரவணைப்பு உனக்கு தரக்கூடிய விஷயங்களை முதலில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எது நடக்க இருக்கிறது, எது நடக்க போகிறது என்பதை எல்லாமும் நான் தெரிந்து கொள்ளவும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்போதும் சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எதிலுமே நான் எண்ணங்களை தெளிவுபடுத்தும்படி நாம் நடந்து கொண்டாலே போதும். நம்முடைய செயலில் நம்முடைய சிந்தனைகளும் எப்போதுமே நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நான் இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடத்தி கொடுக்கலாம். நான் இருப்பதால் தான் உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் காளி தேவி ஒன்றை உன் முன்னால் அடையாளப்படுத்தும் போது அதை நீ இல்லை என்றோ ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. அது இல்லை என்று ஒருபோதும் நீ சொல்லிவிடவும் முடியாது. உன்னோடுதான் எப்பொழுதும் இந்த தாயானவள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். பிறகு இதையெல்லாம் என் குழந்தை நீ ஒரு நொடி பொழுதும் கூட தொலைத்துவிடக் கூடாது அல்லவா என் தங்கமே. இந்த நேரங்களை விட்டுவிட முடியாது என்பதை என் பிள்ளை தெரிந்து கொண்டாயானால் நான் தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் எப்போதும் கண்ணும் கருத்துமாக கவனித்து என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்ற இனி உன்னோடு நான் வருவது போல இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நான் காளி தேவி அன்பை பெறுகின்றேன் என்று மனதார சொல்லும் என் பிள்ளை அல்லவா நீ. என்னுடைய அன்பை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதுதானே இன்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலன் என் குழந்தையே. அந்த பலனை நிச்சயமாக எப்போதும் நீ விட்டுவிடக் கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தில் எப்போதும் இந்த காளி தேவி உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான அத்தனையும் சொல்லிக்கொண்டு உனக்கான அத்தனை விஷயங்களையும் தெரிந்து உனக்காக சரியாக நடத்தி கொண்டிருப்பேன் என் குழந்தையே. வாழ்க்கையில் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரை உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னால் இதையெல்லாம் தாண்டி வந்துவிட முடியும் என்று அம்மா கூறினாள். அதை நிச்சயம் நீ செய்து காட்ட வேண்டும் என் தங்கமே. அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிவிட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சூழ்நிலையை எல்லாமும் நீ மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா. உனக்கு நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உண்மைகளை மறைத்து விடாமல் என்ன என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் சொல்வது எல்லாமும் உனக்கு புரியும்படியாகத்தான் எப்போதும் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எந்த காலமும் என் பிள்ளை கையெடுத்து ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. நான் இருப்பதில் உனக்கு மகிழ்ச்சி என்றால் நான் சொல்வதை கேட்பதனாலும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி இருக்கும். என் பிள்ளை உன்னுடைய வார்த்தைகளை
கேட்டு எப்போதும் சந்தோஷமாக நீ இருக்கத்தான் போகின்றாய். உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் உன்னிடத்திலிருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பதை எப்போதும் உனக்கு சரியாகவே தான் நான் வழிநடத்தி வருகின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. என்ன நடக்கின்றது என்பதும் எல்லாமும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி, நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் சரி இருந்ததும் என்னால் உணர முடிகின்றது என் தங்கமே. ஆனால் உன் தாயானவள் எதிலுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமலும் உன்னை விட்டுவிடுவேனா என் தங்கமே என்றும் சொல்லி நீ பயந்து கொண்டிருக்காதே, எதையும் நினைத்து அஞ்சி கொண்டிருக்காதே. உன் தாயானவள் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஒருபோதும் உன் அம்மா உன் கைவிட மாட்டேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் நீ முழுமையாக ஒரு விஷயத்தை நீ தெளிவடைந்து கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான விஷயத்தை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும். பொதுவாக அந்த இடத்தில் அம்மா நின்று கொண்டிருக்கின்றாள் என்று பல அடையாளங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இது போன்ற ஒரு நேரம் இனி எப்போதுமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பொதுவாக எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு இந்த சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் இனி அம்மாவின் அன்போடு உனக்கு நடக்கும் பல விஷயங்களை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே. எப்போதுமே என் பிள்ளை நல்ல நிலையோடுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை எப்போதும் நல்ல வழியில்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் உன் தாயும் உன்னை தொடர்ந்து உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இதை மறந்துவிடாதே என் தங்கமே. செய்வினைகளை யார்தான் செய்துவிட முடியும் என்று நாம் யோசிக்கும் போது நம்மை சுற்றி யாரால் இதுபோன்ற விஷயங்களை நடத்திவிட முடியும் என்று நீ நினைக்கும் பொழுதுதான் நீ யாரையும் சந்தேகப்பட மாட்டாய் என்று மற்றவர்களுக்கு தெரிந்ததனால்தான் மிக சுலபமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய காரியங்களை எல்லாம் இவர்கள் நடத்தி விடுகிறார்கள் என் தங்கமே. உன்னை சுற்றி பல சோதனைகளும் பல வேதனைகளும் இவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் என் தங்கமே. எந்த நிலையிலுமே உன்னோடு உடன் இருப்பதை எப்போதுமே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த காலத்தை நாம் தொலைத்துவிட முடியாது அல்லவா என் தங்கமே. நமக்கென்று என்ன இருக்கின்றதோ, நமக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றதோ என்பதை எல்லாமும் நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. எப்போதுமே நம்மை தேடி வந்த பல விஷயங்களை நமக்கு கிடைக்காமல் போனாலும் கூட அது என்னவென்று தெரியாது அல்லவா என் தங்கமே. நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்களுக்கான அர்த்தங்களும் நமக்கு தெரியாமல் இருந்த போதும், நம்மை தேடி வந்து நமக்கு கிடைக்காத போதும் அது என்ன வந்தது, எப்படி வந்தது என்று எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு புரிதல்தான் வேண்டும் என் தங்கமே. ஒவ்வொரு முறை புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். இது போன்ற நேரங்களில் தான் நம்மை சற்று உஷாராக இருக்க வேண்டும் என் தங்கமே. நம்மை தொடர்ந்து வரும் பல விஷயங்களை நாம் சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே. இந்த காளிதேவி சொல்லி சொல்லி எல்லாமும் சரியாக மாறுவதை இனிவரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கை முழுமை அடையும் வேண்டும். எந்த சந்தோஷங்களையும் துக்கங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம் வந்தவுடன் ஆடி பாடி சுற்றி திரியவும் எல்லாமும் நிறுத்திவிட்டு அதை நாம் எப்படி அடக்கமாக கையாள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எந்த நேரத்திலும் இனி உனக்கு நான் சொல்லும் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையில் இருக்கின்றாய் அல்லவா என்றால் இந்த காளிதேவி என்றும் உன் தெய்வத்துடைய நோக்கம் என் பிள்ளையின் வாழ்க்கை எந்த நாளும் நல்லபடியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் வந்து நான் செய்யும் இந்த விஷயங்கள் என்ன என்பதை எல்லாமும் நீ சரியாக அடையாளம் கண்டுவிட வேண்டும் என்பதை சரியாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. காலமும் நேரமும் இந்த நேரத்தில் இனி எப்போது உனக்கு
உறுதுணையாக பல விஷயங்களை நிச்சயமாக எடுத்து சொல்லுவரும் என்பதை மறக்காதே. உறுதுணையாக பல வெற்றிகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டு வந்தாலும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காளி தேவி என்பதை வேடிக்கை பார்ப்பவள் அல்லவா? ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து நியாயம்தானே? ஒரு தாயாக இருந்து நான் இருப்பதை கூட எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உணர நினைத்து நியாயம்தானே? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லாமும் வெற்றிகளை நீ நிச்சயமாக முழுமையாக உணர்த்துவாய். அதனை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்பதையும் நான் மறந்துவில்லை. நாள் முழுக்க நாம் என்னவாக ஆசைப்படுகிறோமோ, இந்த வாழ்க்கை என்னவாக மாறிவிட எண்ணுகின்றோமோ அதை எல்லாமும் எப்போதும் நான் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை நான் தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. எதையுமே நாம் விட்டுவிடக் கூடாது அல்லவா? வாழ்க்கை முழுமையாக வாழ்நாள் உனக்கென்று கொடுத்துவிட்ட பிறகு இனி இதையெல்லாமும் ஓரம் கட்டி கண்ணீர் வடித்து எந்த வழியிலும் நியாயமாவது என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே என் பிள்ளை பதட்டத்தோடுதான் எதிர்கொள்கிறாய். பக்குவத்தோடு எதிர்கொள்ள பழக வேண்டும் என் குழந்தையே. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் இருக்கும் இன்ப துன்பங்களை நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் உண்மையாகவே உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்றவர்களிடத்தில் மட்டும்தான் அதுவும் நீ பகிர வேண்டும் என்று. இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்கள் அல்லவா என் தங்கமே? அவர்களிடம் எதையாவது சொல்லிவிடாதே. இல்லை என்றால் உன் தாயான என்னிடமே வந்து கூறிவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களிடம் அல்ல, சோதித்து சோதித்தே சுகம் கண்டவர்கள் அல்லவா அவர்கள் எல்லாம். இந்த மனிதர்கள் மற்றவர்களுடைய கண்ணீரையும் சந்தோஷத்தையும் உணர்வார்கள் அல்லவா? இவர்கள் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை ஒருபோதும் இவர்கள் நினைக்கும்படி இவர்கள் நினைக்கின்றபடியும் நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றேன். சுற்றி நடப்பதை எல்லாமும் இனிமேலாவது நீ தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன்னோடு இது என்னவென்று இங்கு ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக எதையுமே செய்ய துணிந்தவர்தான் என் தங்கமே. இவர்கள் எல்லாம் துணிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தான் வாழ்க்கை தன் நிலையை போல இருக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் அழித்துவிடலாம் என்று ஒரு எண்ணத்தோடு இங்கு எல்லோரும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ என்றும் மறந்துவிடக் கூடாது. இந்த காளிதேவி இதுபோன்ற செய்திகளை எல்லாமும் உனக்கு அடுத்தடுத்த நிலையில் நிச்சயமாக தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். எதற்காக தருகின்றேன், எதனால் தருகின்றேன் என்று ஆராய்வதை விட்டுவிட்டு உனக்கு நான் கொடுக்கின்றேனா, அது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா, அது ஏதாவது ஒரு வகையில் தொடர்ச்சி உடையதாக இருக்கிறதா என்று யோசித்து அதை உன் வாழ்க்கையில் சரி செய்ய பயன்படுத்து என் தங்கமே. எந்த இடத்திலும் உன் அம்மாவாகிய நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நீயாக நிற்கும்போது உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே? சந்தோஷமான பல காரியங்களை நீ புரிந்து கொண்டால் நம்பிக்கைக்குரிய பல விஷயங்கள் தானாக உன்னை தேடி வரும்போது யார் உன்னை எப்படிப்பட்ட நிலையில் ஆட்டி படைத்தாலும், யார் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் என் பிள்ளை நீ எதுவெல்லாம் ஒன்றில்லாததாகத்தான் தோன்றும் என் பிள்ளையே. இது எல்லாமும் ஒன்றில்லாத விஷயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று பெரிதாக தோன்றும் அத்தனையும் நாளை உனக்கு சாதாரண ஒரு விஷயமாக ஆகிவிடும் என் தங்கமே. வாழ்க்கை அப்படித்தான். போக போக அதில் இருக்கும் கஷ்டமும் அதில் இருக்கும் நன்மையும் உனக்கே புரிய வந்துவிடும் என் தங்கமே. உன்னை நான் தேடி வருவது போல நீயும் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நின்றாலே போதும். இனி எந்த இடத்திலும் உன் மனது
சொல்லும்படி நீ கேட்டு நடந்து கொண்டாலே அது போதும். தானாகவே உனக்கிருக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரியாக நடப்பதை நீயே கண்கொண்டும் பார்ப்பாய் என் தங்கமே. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். இந்த தாயான காளி தேவி சொல்லும் வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக அமையத்தான் போகின்றது. அதற்காகத்தான் இந்த தாய் துடிதுடுப்புடன் உன்னை வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களை கொடுத்துவிட துடித்து நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா என் தங்கமே. நான் இருக்கும் இந்த காலமும் நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உன்னையே உனக்கு யாரென்று நிச்சயமாக அடையாளம் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை யார் என்று உனக்கே சொல்லித்தரும் என்பதை மறந்து விடாதே. பல தேவைகளால் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளை எல்லாமும் இழக்க துணிந்திருக்கிறாய் அல்லவா? ஏனென்றால் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு எந்தவித அதிசயமான பய உணர்வுகளைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறதே. அதிகமான பதற்றத்தை தான் என் பிள்ளைக்கு தந்து கொண்டே இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும், இனி நடக்கும் விஷயங்களை கூட இந்த பதற்ற உணர்வு எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. அது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னை தேடி வரும் இந்த காலத்தில் எல்லாமும் என் பிள்ளை தனக்குரிய மாற்றங்களை தனக்குரிய மகிழ்ச்சிகளையும் நிச்சயமாக நீ அடையத்தான் வேண்டும் என்பதை நீ என்றும் மறந்துவிடாதே. நம்பிக்கை இனி உனக்கே இருக்கும் வரை நான் உன்னோடு இருப்பதில் என் பிள்ளையே உன் வாழ்க்கை பல மாற்றங்களை அடையும். பல பரிமாணங்களை நீ காணத்தான் போகின்றாய். உன் கண்முன் அது உனக்கே தெரியத்தான் போகின்றது. என் தாய் என் வாழ்க்கையில் வந்த பிறகு இத்த மாற்றங்களை நான் அடைந்திருக்கின்றேனே. என் தாயின் வார்த்தைகள் அவ்வளவு சக்தியானதா என்பதை நீ உணர்ந்து என்னிடம் கூறத்தான் போகின்றாய் என் தங்கமே. எந்த காலமும் இனி உனக்கு நல்ல காலமாக மாறுவதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்பு. எந்த நேரமும் என் பிள்ளை நான் உனக்காக வருவதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும்படி அத்தனை விஷயங்களையும் நான் தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நல்லது வேண்டி இந்த காளி தேவி உனக்கு சொல்லும். என் பிள்ளையே, நான் உனக்காக வருவதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நல்லது வேண்டி இந்த காளிதேவி உனக்கு சொல்லும் அனைத்து விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அது உன் வாழ்க்கைக்கு அவசியமானது என்று தெரிந்து கொண்டு இதை முழுக்க நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. நான் இருப்பதில் உனக்கு என்ன தேவைகள், சில விஷயங்களை இனிமேல் நீ கட்டாயம் புரிந்து கொள்ள கூடிய காலமும் நேரமும் உனக்கு வரப்போகின்றது என் தங்கமே. இது என்ன என்பதை நீ உணரப்போகின்றாய். ஏன் தெரியுமா? இந்த காளிதேவி சொல்ல சொல்ல இனி நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நீ அடையாளம் கண்டு கொள்ளுவதும் நீ யார் என்பதை தெரிந்து கொள்ளுவதும் நிச்சயமாக நடக்கும். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒருவர் சொல்ல போகின்ற வினை, உனக்கு செய்ய போகின்ற வினை அவர் வேறு யாரும் இல்லை, உன் அப்பன் போல உன் வாழ்க்கையில் சுற்றி உன்னை சுற்றி வரும் ஒருவன்தான். அப்பன் வயதில் இருக்கும் அவன் உனக்கு செய்வினைகளை செய்ய போகிறான் என் பிள்ளையே. மிகப்பெரிய திருமுப்புமுனை உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அவர் செய்யக்கூடிய வினை உனக்கு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அது உன் கையினை பொறுத்ததுதான் என் குழந்தையே. எதையும் நீ சாதாரணமாக, எதையும் நீ எளிதாக எடுத்துக்கொள்ளாதே. அவரவர் செய்வது உனக்கு பெரிய வினையையும் பாவத்தையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதையெல்லாம் உன்னிடம் சொல்லிவிட்டு அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும்படி நான் இருக்கும் இந்த நேரத்தில் நீ எப்போதும் சரியாக உணர்ந்து கொள்வாய். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூட பார்ப்பாய். அவர் செய்யும் வினை அவருக்கே திருப்பி போவதனால் உனக்கு அது நன்மையாக மாறப்போகின்றது என் தங்கமே. சிறிது ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கூறிவிட்டு போனேன். என்னை வந்து
வணங்கிவிடு. இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று மாலை பொழுதில் ஒரு விளக்கை போட்டுவிடு. அவன் வந்து செய்த வினைக்கு அவனை திருப்பி அனுப்பிவிடலாம். என் குழந்தையே, உனக்கு கிடைக்கும் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றுதான் இத்தனை போராட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வரும் என்பது உண்மை என் தங்கமே. உன்னுடைய சந்தோஷங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதுதான் உண்மை. எதையுமே என் பிள்ளை நீ நினைத்தது போதிலும் அம்மா தருவேன் என் தங்கமே. யார் செய்கின்ற செய்வினையாக இருந்தாலும் சரி, நல்லதென்றால் தெய்வம் அதை உனக்கு நடத்தி கொடுக்கும். தீயது என்றால் அதை உன் வாழ்க்கையை விட்டு விலகத்தான் செய்யும். அதற்கான உனக்கு விளக்கத்தை கூறி அதை உன்னை செய்ய சொல்வேன் என் தங்கமே. உன்னை என்றும் அப்படியே விட்டுவிட மாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. உன் காளிதேவி இருக்கும் வரை உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த குறையும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். என்றும் உன் விருப்பம்படி அதற்கான செயல்களைத்தான் உன் தாய் செய்து கொண்டு வருவேன் என்பதை மறக்காதே. நல்லதுதான் என்றும் நாம் விரும்பும் வகையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னுடைய காளி தேவியின் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றுமே இருக்கும் என் தங்கமே. எதையும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அனைத்தையும் இந்த தாய் முடித்து விட்டேன். ஒன்றை மறந்துவிடாதே. கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி விட்டு சாமியின் வேண்டிவிட்டு வந்துவிடு என் தங்கமே. அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அவருடன் நான் இருக்கின்றேன். சேர்ந்து இருவரும் உனக்கான நன்மையை கொடுக்க முயற்சி செய்கின்றேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.